இவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தது. அந்த மைக்ரைன் ஹெட்டேக் பாத்தீங்கன்னா 10 வருஷமா அவங்களுக்கு இருக்கு. எப்பவுமே அது வந்து அவங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் குறையல. மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, போகல. ஏதேதோ பண்றாங்க, பூஜை பண்றாங்க, விரதம் பண்றாங்க, அந்த அந்த கோயில் இந்த கோயில் சுத்துறாங்க, ஏதேதோ செய்யறாங்க. பட் ஆனா 10 வருஷமா அந்த மைக்ரைன் ஹெட்டேக் போகவே இல்லை. ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க மாமியாரோட உட்கார்ந்து மனசு திறந்து பேசுறாங்க. மனசு திறந்து பேசும்போது அவங்க அவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்க மாமியார் வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஆஹ் ஒரு பெரிய நிலையில கண்டிஷனிங் கண்டிஷனிங் பண்றாங்க. அவங்க வந்து நீ இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு வந்து பண்ணாலும் கூட திரும்ப திரும்ப அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே இவங்களோட மனசுல வந்து ஆழமா வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து உருவாக்கிட்டு அந்த விஷயத்த வந்து ஓப்பனா பேசாம மனசுக்குள்ள அடக்கி வச்சதால என்ன ஆகுது, இந்த எமோஷன் அப்படின்றது அவங்களுக்கு மைக்ரைன் ஹெட்டேக் கொடுத்துருச்சு. அன்னைக்கு வந்து மாமியாரோட அழகா பேசி ஓப்பனா வந்து எல்லாமே சொல்லிட்டு, நீங்க இந்த மாதிரி நினைக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசினதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அழுது எல்லாமே தீத்துட்டு அப்படியே வந்து கிளியர் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பூட்டி வச்சிருக்கிற அந்த எமோஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எமோஷன் ரிலீஸ் ஆனவனோட என்ன ஆச்சு, மைக்ரைன் ஹெட்டேக் ஒரு நொடியில பறந்தே போயிடுச்சு. 10 வருஷமா பாதிக்கப்பட்ட அந்த மைக்ரைன் ஹெட்டேக் வந்து அவங்களுக்கு திரும்ப வரவே இல்லை.